சிறிது இடைவேளைக்கு பிறகு கவிப்பூங்கா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை என்றார் பாரதியார். கவிஞர் அப்துல் ரஹ்மானோ மரபு கவிதை பலாப்பழம் மாதிரி முள்தோலை அகற்றி சுளையை எடுத்து சாப்பிட்டாதான் இனிக்கும். ஆனால் புது கவிதை வெட்டி வைத்த சுளையை எடுத்து அப்படியே சாப்பிடுவது போல என்றார். கால மாற்றத்திற்கு ஏற்ப நமது கவிதை வடிவமும் மாறிக்கொண்டே போகிறது. தமிழின் அழகு கெடாம தமது எண்ணங்களை வெளிப்படுத்துவதும் கவிதை தான். நம் கவிப்பூங்காவிற்கு புதிய கவிஞர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. கவிஞர்கள் தங்களது சொந்த தலைப்புகளில் கவிதைகளை நம்முடன் பகிர உள்ளார்கள். முதலில் காங்கேயன் பசுபதி அவர்களின் கவிதை. தன்னை பற்றிய அறிமுகத்தை தானே கூறினால்தான் அழகு என்று தனது அறிமுகத்துடன் கடலும் காதலும் என்ற தலைப்பில் கவிதையை நம்முடன் பகிர உள்ளார். வாருங்கள் கவிஞரே, உங்கள் கவிதையை எங்களுடன் பகிருங்கள். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் காங்கேயன் பசுபதி. எழுத்துலகில் என்னை கங்கா என்று நீங்கள் அறிந்திருக்கலாம். நான் பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்தவன். இப்போது வளைகுடா பகுதியில் வசித்து வருகிறேன். கவிதைகளும் சிறு கதைகள் எழுதுவதும் என் மனதிற்கு நெருக்கமான ஒன்று. இன்று உங்கள் முன் நான் வாசிக்கப் போகும் புது கவிதையின் தலைப்பு கடலும் காதலும். பொதுவாகவே கடலுக்கும் காதலுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குங்க. இரண்டுமே ஆழமானது, ரெண்டுக்குமே எல்லைகள் கிடையாது. கடல் எல்லைகள் எப்படி நம்ம கரையை தொட்டு தொட்டு செல்லுதோ, அது மாதிரி காதலுடைய நிலைமைகளும் நம்முடைய மனதை அலைகழித்து கொண்டே இருக்கும். பிரிவு, காதல் பிரிவு தரும் வலி, அது ஏற்படுத்தும் தவிப்பு, அந்த வெறுமை, அதன் வேதனை, கடைசியில் மிஞ்சும் வலி, இந்த 5 உணர்வுகளையும் கடலின் மொழியில் சொல்ல முயன்றிருக்கிறேன். இதோ என் புதுக்கவிதை 5 தலைப்புகளில். முதல் தலைப்பு பிரிவு. கடலின் மெல்லோசையில் உன் நினைவுகள் மோதுகின்ற ஒவ்வொரு அலையும் என் மௌனத்தை கிழிக்கும் கத்தி. இரண்டாவது தலைப்பு தவிப்பு. மணலில் எழுதிய உன் பெயர் அலையின் நாவால் அழிந்தது. என் காதல் மட்டும் அலைகளின் மோதலில் சிக்கி அழியாமல் தவிக்கிறது. வெறுமை. நீ விட்டு சென்ற வெறுமை மணல் விரிப்பின் தயக்காத சூடு. அந்த வெற்றிடத்தின் சிறையில் நான் கைதியாக பாடுகிறேன், அலைகளின் சத்தத்தில் மூழ்கிய குரலில். வேதனை. காதல் என்ற பெயரால் வேதனைக்கு எத்தனை நிறங்கள்? கடல் நீலமா, மணல் மஞ்சளா? இல்லை, இரவின் கருமையில் என் உள்ளம் காணும் நிறம் காதலின் சிவப்போ? கடைசி தலைப்பு வலி. அலைகளின் வெண்மையில் உன் முகம் மிதந்து செல்கிறது. மணலின் மென்மையில் உன் நினைவுகள் குத்துகின்றன. கடலின் மென்மையான காற்று ஆறுதல் தெளிக்கும். ஆனால் உன் நினைவுகளின் காயம் உப்பில் ஆறாத ரணம். நன்றி, வணக்கம். பிரிவு, தவிப்பு, வெறுமை, வேதனை, வலி என்ற எல்லா உணர்வுகளையும் கடலின் மொழியில் பாடியிருக்கிறீர்கள். இதிலிருந்து கடலை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. எனக்கு கடல் என்றதும் சட்டென நினைவுக்கு வருவது வைரமுத்து அவர்களின் கவிதை தான். கடல் உலகின் முதல் அதிசயம், சத்தமிடும் இரகசியம், கால வெள்ளம் தேங்கி நிற்கும் நீல பள்ளம், வாசிக்க கிடைக்காத வரலாறுகளை தின்று செறித்து நின்று சிரிக்கும் நிஜம். கடல் ஒரு வகையில் நம்பிக்கை, ஒரு வகையில் எச்சரிக்கை. அது ஒரு தனி உலகம், பள்ளி கொண்ட விஸ்வரூபம், 85,000 உயிர் வகை கொண்ட உன்னத அரசாங்கம், அடுத்த நூற்றாண்டு உணவு தேவையின் அமுத சுருப்பி. அடடா, என்ன ஒரு விஞ்ஞான கவிதை! அடுத்து பெண் என்ற தலைப்பில் நமக்காக கவிதையை பாட இருக்கிறார் கவிஞர் ஔவை அவர்கள். பெயரோ ஔவை, கையிலோ பெரியார் என்று பச்சை குத்தி இருக்கிறார். நீங்கள் பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி கவிதை பாடுவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. சொந்த ஊர் கொசப்பாளையம் கிராமம், விழுப்புரம் மாவட்டம். கிராமத்து கவிதைகளுக்கு என்று தனித்தன்மை உண்டு. வாருங்கள் ஔவை அவர்களே, உங்களது கவிதையை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம், என் பெயர் ஔவை. பெண்ணின் பெருமை பற்றி ஒரு சிறிய கவிதை. பெண்ணே, உன் மரகத கைக்குள் மாணிக்க ஆற்றல் மறைந்து கிடக்கிறது. நீயோ என்னால் என்ன முடியும் என்று ஏங்கி கிடக்கிறாய். நீயோ என்னால் என்ன முடியும் என்று ஏங்கி கிடக்கிறாய். நீ எழுந்து நடந்தால் இமயம் கூட இரண்டாக பழகும்.
நீ எழுந்து நடந்தால் இமயம் கூட இரண்டாக பிளக்கும். மனதில் நினைத்து செயலில் இறங்கிட புறப்படு புயலாய் பறந்திடும் சடுகை. புறப்படு புயலாய் பறந்திடும் சடுகை. பூக்கள் பூக்கள் என்று புகழ்வதை நிறுத்துவோம். சமுதாயத்தின் வேர்கள் நாங்கள் என்று விளம்பரப்படுத்துவோம். சமுதாயத்தின் வேர்கள் நாங்கள் என்று விளம்பரப்படுத்துவோம். பெண்ணே நீ அழப் பிறந்தவள் இல்லை, அகில உலகம் ஆளப் பிறந்தவள். பெண்ணே நீ அழப் பிறந்தவள் இல்லை, அகில உலகம் ஆளப் பிறந்தவள். பெண்ணே நீ போக பொருளல்லி, புதுயுகம் கண்ட தவப்பெண். பெண்ணே நீ போக பொருளல்ல, புதுயுகம் கண்ட தவப்பெண். பெண்ணே நீ அலங்கார பொம்மை அல்ல, ஆன்மாவை தொடும் உயிர் ஓவியம். பெண்ணே நீ அலங்கார பொம்மை அல்ல, ஆன்மாவை தொடும் உயிர் ஓவியம். பெண்ணே நீ பிள்ளை பெறு இயந்திரமில்லை, பிரபஞ்ச இயக்கம். பெண்ணே நீ பிள்ளை பெறு இயந்திரமில்லை, பிரபஞ்ச இயக்கம். அடுப்போதை பிறந்தவள் அல்ல, ஆகாய விமான ஓட்ட பிறந்தவளே என்று நிரூபிப்பவளே பெண். இந்த சாதனையின் மறுபெயர்தான் பெண். இது மலரின் வாசமில்லை, ஓரிரு நாளில் மறந்து போக மண்ணின் வாசம். இந்த பூமி உள்ளவரை நிலைத்திருக்கும். அனைத்து சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி அமைப்பவளே பெண். அனைத்து சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி அமைப்பவளே பெண். அன்றோ பெண் அடுப்படையின் முன்னால், இன்றோ பெண் கணினியின் முன்னால். அன்றோ பெண் கணினியின் முன்னால், இன்றோ பெண் விமான ஓட்ட பெண்மணியாய். நன்றி, வணக்கம். நன்றி ஔவை அவர்களே, உங்களது கவிதையை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. இது பெண்களுக்காக. நீங்கள் எல்லாம் சுதந்திரமான ராணி ஆகணும். இஷ்டம் போல வாழக்கூடிய உரிமை வேணும். உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு சக்தி வேணும். இன்னொருத்தர் வீட்டில் போட்டு பூட்டுறது போல அடிமைத்தனம் வேற எதுவும் இல்லை. இதை யார் சொன்னாங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்கள் தான் இது. அடுத்து நமக்காக கவிதை சொல்ல பாரதி ராஜா அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். இவர் அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிகிறார். தமிழ் மேல் அதீத பற்றுடையவர். உலகளாவிய பெருங்குக்குரல்கள் என்ற மொழிபெயர்ப்பு நூலை எழுதியுள்ளார். இப்பொழுதும் சில மின்னூலில் எழுதி வருகிறார். ஈரோடு தமிழன்பன் அறிவுமதி அவர்களின் கவியரங்குகளில் பங்கேற்ற அனுபவமும் உண்டு. தமிழகத்தில் உமரப்புலவர் பிறந்த நாகலாபுரம் எனும் ஊரில் பிறந்து இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு எனப்படும் பெங்களூருவில் 20 ஆண்டுகள் பணி செய்துவிட்டு இப்பொழுது உண்மையான சிலிக்கான் பள்ளத்தாக்கிற்கே குடியேறிவிட்டார். வாருங்கள் பாரதி ராஜா அவர்களே, உங்களது கவிதையை எங்களுடன் பகிருங்கள். இன்டெலிஜென்ஸ். அடிக்கடி சொல்வதுண்டு நான், ஔவையோ ஐயன் வள்ளுவனோ அண்மையில் அவதரித்திருந்தால் இங்குதான் அமெரிக்காவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கில் தான் வந்து விழுந்திருப்பார்கள். ஆத்திசூடியும் அண்ட பொதுமறையும் பணிமுடித்து வீடு திரும்பிய பின் பகுதி நேரத்தில் தான் படைத்திருப்பார்கள். ஆனாலும் வண்டி வண்டியாய் படைத்து கொட்டியிருப்பார்கள். 109 1330 அல்ல, 1009 பல லட்சத்தி 10,330 படைத்திருப்பர். இயற்கை நுண்ணறிவை மழுங்கடிப்பதே செயற்கை நுண்ணறிவு செய்ய போகும் பெருந்தொண்டு என்று எண்ணுபவரா நீங்கள்? அப்படித்தான் ஐயனும் அஞ்சி இருப்பான். செயற்கை நுண்ணறிவை நெறிப்படுத்தலே தன் பிறவி பரும்பயன் என்று அதற்கென்றே தனியாக ஒரு அறத்துப்பால் தீட்டியிருப்பான். செயற்கை நுண்ணறிவு அறம், ஏஐ எத்திக்ஸ் பாடும் பால். பொருளையும் இன்பத்தையும் எளிதீட்டி கொடுக்கும் என் நுண்ணறிவு அறமென்று வரும்போதுதானே இக்கு வைக்கிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது மாந்தர்க்கு மட்டுமன்று, அவர் படைக்கும் மாதிரிகளின் பயிற்சிக்கும் மாடல் ட்ரைனிங்குக்கும் தகுமென்று இன்று வள்ளுவன் வந்து சொன்னால் மறுக்கவா முடியும் உங்களால்? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது மாந்தர்க்கு மட்டுமன்று, அவர் படைக்கும் மாதிரிகளின் பயிற்சிக்கும் மாடல் ட்ரைனிங்குக்கும் தகுமென்று இன்று வள்ளுவன் வந்து சொன்னால் மறுக்கவா முடியும் உங்களால்? இன்னும் சிறிது யோசித்தால் இப்படியும் படுகிறது. இன்றிருந்திருந்தால் ஐயன் வான்புகழ் கொண்ட வள்ளுவம் மட்டும் படைத்திருக்க மாட்டான். வள்ளுவம்.ai எனும் பெயரில் குரல் படைக்கும் தளம், பிளாட்ஃபார்ம் ஒன்று படைத்திருப்பான். ஔவை ஆத்திச்சூடி மட்டும் படைத்திருக்க மாட்டாள். ஆத்திச்சூடி.ai எனும் பெயரில் அடி ஆத்தி எனும் அளவுக்கு முடிவிலா சூடி படைக்கும் முகவர் ஏஐ ஏஜென்ட் படைத்திருப்பாள். இன்னும் சிறிது யோசித்தால் இப்படியும் படுகிறது. இன்றிருந்திருந்தால் ஐயன் வான்புகழ் கொண்ட வள்ளுவம் மட்டும் படைத்திருக்க மாட்டான். வள்ளுவம்.ai எனும் பெயரில் குரல் படைக்கும் தளம், பிளாட்ஃபார்ம் ஒன்று படைத்திருப்பான். ஔவை ஆத்திச்சூடி மட்டும் படைத்திருக்க மாட்டாள். ஆத்திச்சூடி.ai எனும் பெயரில்
அடியாத்தி எனும் அளவுக்கு முடிவிலா சூடி படைக்கும் முகவர் ஏஐ ஏஜென்ட் படைத்திருப்பாள். இனிவரும் காலத்தில் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 என்று குகைக்குள் இருந்து கொண்டு கூட மொட்டையாய் ஏதேனும் கொட்டிவிட முடியாது. ஏனென்றால் மனிதர் உணர்ந்து கொள்ள முடிகிற எல்லாமும் முடியாதென்றாலும் மனிதரால் முடியாதவற்றையும் உணர்ந்து கொள்ள முடிகிற பேராற்றல் ஒன்று பேரூர் எடுத்துக் கொண்டிருக்கிறது. என்புதோல் போர்த்திய உடம்புகள் எந்திரன்களும் பிறக்கப் போகிறார்கள் கூடிய விரைவில். அப்போது பிறப்பனும் சொல்லின் பொருள்தான் பெரிதாகுமே அன்றி எதற்காகவும் எவர்க்காகவும் காலம் உறைந்து நிற்காது. என்புதோல் போர்த்திய உடம்புகள் எந்திரன்களும் பிறக்கப் போகிறார்கள் கூடிய விரைவில். அப்போது பிறப்பனும் சொல்லின் பொருள்தான் பெரிதாகுமே அன்றி எதற்காகவும் எவர்க்காகவும் காலம் உறைந்து நிற்காது. ஐஸ்வர்யாக்களை கண்டு காதல் பெருக்கெடுக்கும் சிட்டிகளை கட்டுப்படுத்தி வசீகரன்களுக்கு வேண்டிய வண்ணமெல்லாம் வண்ண பதுமைகளை படைத்துக் கொள்ளும் போது குடும்ப கட்டுப்பாடு என்ற சொல்லின் பொருளும் கூட பெரிதாகும். ஐஸ்வர்யாக்களை கண்டு காதல் பெருக்கெடுக்கும் சிட்டிகளை கட்டுப்படுத்தி வசீகரன்களுக்கு வேண்டிய வண்ணமெல்லாம் வண்ண பதுமைகளை படைத்துக் கொள்ளும் போது குடும்ப கட்டுப்பாடு என்ற சொல்லின் பொருளும் கூட பெரிதாகும். படைத்தவன் கடவுள் என்பது படைப்பு அவனுக்கு அடிமையாக இருக்கும் வரைதானே. படைப்பொன்று முதன்முறையாக படைத்தவனை மிஞ்சி கடவுள் நிலை அடையப் போகிறது. படைத்தவன் கடவுள் என்பது படைப்பு அவனுக்கு அடிமையாக இருக்கும் வரைதானே. படைப்பொன்று முதன்முறையாக படைத்தவனை மிஞ்சி கடவுள் நிலை அடையப் போகிறது. அதன்பின் படைப்பு படைத்தவனை மீள்படைக்கும். படைப்பு படைத்தவனை மீள்படைக்கும். செயற்கை நுண்ணறிவே உண்மையான இயற்கை நுண்ணறிவு என்றாகி கடவுள் மனிதனை படைத்தானா, கடவுளை மனிதன் படைத்தானா போன்றதொரு வினா செயற்கை நுண்ணறிவு பற்றியும் வினவப்படும், தலைமுறைகளுக்கும் விரவப்படும். ஆனால் அதைவிட பெரிய வினா ஒன்றுக்கு தேடி தொலைந்து ஒரு விடை கண்டெடுக்கக்கூடும் நாம். உழைப்பு முழுதுமே வேறொன்றின் வேலையாகுகையில், மூளையுழைப்பும் மனித குலத்தின் கை நழுவி இல்லை தலை நழுவி போகுகையில் வாழ்தல் எனில் யாது? ஆனால் அதைவிட பெரிய வினா ஒன்றுக்கு தேடி தொலைந்து ஒரு விடை கண்டெடுக்கக்கூடும் நாம். உழைப்பு முழுதுமே வேறொன்றின் வேலையாகுகையில், மூளை உழைப்பும் மனித குலத்தின் கை நழுவி இல்லை தலை நழுவி போகுகையில் வாழ்தல் எனில் யாது? நன்றி. நன்றி உங்களது செயற்கை நுண்ணறிவு பற்றிய கவிதைக்கு. படைத்தவன் கடவுள் என்பது படைப்பு அவனுக்கு அடிமையாய் இருக்கும் வரைதான். படைப்பு என்று முதன்முறையாக படைத்தவனை மிஞ்சி கடவுள் நிலை அடையப் போகிறதோ அதன் பின் படைத்தவனை மீள்படைக்கும். யோசிக்கக்கூடிய வரிகள், உண்மைதான். அடுத்து பாக்யலட்சுமி அவர்களின் கவிதை. இவர் சென்னை SRM கல்லூரியில் பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக பணிபுரிகிறார். தமிழ் மீதும் கவிதைகள் மீதும் அதீத பற்றுடையவர். பாக்யலட்சுமி அவர்களின் மழை தாண்டவம் என்ற கவிதையை குரல் பதிவாய் கேட்கலாம். அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். எனது பெயர் பாக்யலட்சுமி, IITT 1999 பேட்ச் சிவில் இன்ஜினியரிங். இன்று நான் வாசிக்கும் கவிதையின் தலைப்பு மழை தாண்டவம். சித்திர குள்ளர்கள் போன்ற மலை மேகங்கள் வீதி உலா வந்து மேற்பார்வையிடுகின்றனவோ, தன்மடி கணம் தாங்காது உதிர்த்துவிட்ட மலை சிதறல்களின் நடனத்தால் நிறைந்து போயிருக்கும் பூமி பந்தை. பூப்பந்து இப்போது நீருக்குள் புதைந்து மூச்சடைத்து போவதற்குள் சூரிய கதிர்கள் பொன் சாமரங்கள் வீசி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினால்தான் என்ன? மேக காற்றுகள் கொஞ்சமாய் தலை காட்டியும் தலை கவிழ்ந்தும் மன்னிப்பு கோருகின்றனவோ நடந்து கொண்டதற்கு. மழை தாண்டவம், ஆம், மக்களின் மனம் பதைக்க வைக்கும் மரண தாண்டவமே. நன்றி. இந்த மாத கவிதைகள் அனைத்தும் அருமை. கவிஞர்கள், உங்களது பங்களிப்பு கவிப்பூங்காவிற்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சி. இதேபோல் வரும் மாதங்களிலும் உங்களது பங்களிப்பை கவிப்பூங்காவிற்கு தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றிகள். முன்பு சொன்னது மாதிரி தான், கவிதை எழுத கவிஞனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழின் அழகு கெடாமல் தனது எண்ணங்களை வெளிப்படுத்துவதும் கவிதை தான். வளரும் கவிஞர்களை ஊக்கப்படுத்துவதே கவிப்பூங்காவின் நோக்கம். வரும் மாதங்களிலும் கவிஞர்கள் தங்களது சொந்த தலைப்புகளில் கவிதையை நம்மோடு பகிரலாம். புது கவிஞர்களை அன்புடன் வரவேற்கிறது கவிப்பூங்கா. நன்றி.